தையிட்டி விகாரை பகுதியில் கைதான 2 இளைஞர்களும் பிணையில் விடுதலை. மக்களின் சோகத்திலும் துன்பத்திலும் அரசியல் செய்ய வேண்டிய தேவை எமக்கில்லை. ரஜீவன் என்பே காட்டம். நவீன தொழில்நுட்ப உதவிகளுடன் காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடும் பணிகள். பால்ராஜை பிரிகேடியராக அங்கீகரித்துள்ளாரா ஜனாதிபதி? விடுதலை புலிகள் அமைப்பினராலும் முடியாமல் போனதை சமூக வலைதளங்கள் ஊடாக சாதிக்க முயற்சி, குற்றம் சாட்டும் தேரர். சுரேஷ் அலைவின் மனைவி ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள உருக்கமான கடிதம். எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை, நீதியே தேவை. வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். வெசாக் தினத்தை முன்னிட்டு 61 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. விசாரணைகள் முடியும் வரை பல்லேகம கேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி பதவியில் இருந்து விலகி முன்மாதிரியாக செயற்பட வேண்டும். கலகுடத்த ஞானசார தேரர். தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்து ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை பலாலி போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு நேற்று தையிட்டி விகாரையில் வழிபாடு நடைபெற்ற நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களையும் எடுத்துள்ளனர். அதனை அவதானித்த போலீசார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதை அடுத்து இருவரையும் கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளுக்கு பின்னர் இருவரையும் நேற்றிரவு மல்லாகம் பதில் நீதவான் முன்னிலையில் போலீசார் முற்படுத்திய நிலையில் நிபந்தனைகளுடன் பிணையில் செல்ல பதில் நீதவான் அனுமதித்தார். 2 இளைஞர்கள் சார்பிலும் சட்டத்தரணி மகிந்தன் ஆஜராகினார். தினம் தையிட்டி பகுதியிலே நடைபெற்ற போராட்டத்தின் போது 2 நபர்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பலாலி போலீசார் கைது செய்திருந்தார்கள். அந்த 2 நபர்களும் இராணுவ புலனாய்வாளர்கள் என தம்மை அறிமுகப்படுத்தி குறித்த விகாரைக்குள்ளே சென்று விகாரையை படமெடுத்ததாக கூறி பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருவரை கைது செய்து இன்றைய தினம் இரவு 9 மணியளவிலே பதில் நீதவான் முன்னிலையிலே குறித்த 2 சந்தேக நபர்களையும் முற்படுத்தியிருந்தார்கள். குறித்த போலீசாரினுடைய சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பொய்யான தன்மையினை மாண்புமிகு மன்றுக்கு எடுத்துரைத்ததன் பேரிலும் மாண்புமிகு நீதிமன்றத்திலே மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையிலும் 2 நபர்களும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆட்பணையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலாலி போலீஸ் நிலையத்திலே கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மாண்புமிகு நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இன்றைய வெசாக் தினத்திலே குறித்த தையிட்டி விகாரையிலே எந்தவிதமான ஒரு உற்சவங்களோ விசேட நிகழ்வுகளோ நடைபெற்றிருக்காத நிலையில் குறித்த போராட்டத்துக்கு மாண்புமிகு நீதிமன்றத்தினாலே எந்த ஒரு தடை உத்தரவும் வழங்கப்பட்டிருக்காத நிலையிலும் கூட இந்த போராட்டத்தினை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மாத்திரம் இவ்வாறான பொய் வழக்குகளை போலீசார் தொடர்ச்சியாக குறித்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக மேற்கொண்டு வருகின்றமை கண்டிக்கத்தக்க விடயமாகும். மக்களின் சோகத்திலும் துன்பத்திலும் அரசியல் செய்ய வேண்டிய தேவை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோளம் பகுதியிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அதிலே 4 மீனவர்களை காணாமல் போய்விட்டார்கள். அன்றைக்கு 29ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் அது தொடர்பில் இருந்தது. பின்னர் அவர்கள் திரும்பியதன் காரணமாக 11 மணி அப்படி அந்த பிரதேசத்து மக்கள் தேட வழிகிட்டார்கள். இந்த விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடனே நாங்கள் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரம் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம். அவர் உடனடியாகவே களத்தில் இருந்த அனைவருக்கும் பணிப்பை விடுத்தார். அன்றைய தினம் நான் வெளிமாவட்டத்தில் இருந்த காரணமாக எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவன் அவர்கள் இரவு கூறாக அங்கே நின்று மக்களை சந்தித்து கள நிலவரங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார். அதே போன்று தொடர்பு கொள்ள வேண்டிய அத்தனை ஆக்களுடன் தொடர்பு கொண்டு நிலவரத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார். அடுத்த நாள் 30ஆம் தேதி நினைக்கிறேன் நேற்றைய தினம் அந்த இடத்துக்கு அதிகாலையிலிருந்து நான் நின்றிருந்தேன். நின்று நினைக்கிறேன் முதலிலே அங்கே வழங்கப்பட்ட அந்த ஜிபிஎஸ் தகவல் பிழையாக வழங்கப்பட்டதன் காரணமாக அந்த படகுகள் நேவியுடைய படகுகள்
வேறு வேறு இடங்களிலே சென்று அதை தேடி இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த பீச் அந்த கிராஃப்டை அனுப்பி அந்த வெப்பநிலையை வைத்துக்கொண்டு உடல்களை மீட்கின்ற அல்லது அறிந்து கொள்கின்ற அந்த விமானத்தையும் அனுப்பி தேடி இருக்கின்றார்கள். ஆனால் நீண்ட நேரம் தேடியும் அந்த அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் மக்கள் பலர் கூடியிருந்த பொழுது உடனடியாக கடற்படை கமாண்டர், அதே போன்று ஏர்போர்ஸுடைய கமாண்டர், அதே போன்று டிஎம்சி அனைத்து முகாமைத்துவ பணிப்பாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அதே போன்று நீர்வளத்துறையை சேர்ந்தவர்கள், அதே போன்று அனைவருக்கும் அறியப்படுத்தப்பட்டு உடனுக்குடன் நாங்கள் தகவலை பரிமாற்றிக் கொண்டிருந்தோம். மீனவர்களை தேடுகின்ற பணியிலே மும்முரமாக இருந்தோம். நாங்கள் கொழும்பிலே மிக முக்கியமான வேலையில் இருப்பதால் அமைச்சரும் கொழும்பிலிருந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். நாளைக்கு நேற்று மத்தியானம் அளவிலே 2 படகுகள், அங்கே 30க்கும் மேற்பட்ட கலங்களில் அந்த மீனவர்கள் சென்று அவர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே உடனடியாக கடற்படை கமாண்டருக்கு அறிவித்து அவர்கள் அந்த மீனவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து தேடியிருந்தார்கள். நேற்றைய தினம் பூராகம் தேடியிருந்து காணாமல் போனதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் நாங்கள் ஹெலிகாப்டர் ஒன்றை கேட்டிருந்தோம். ஏற்கனவே அந்த பீச் கிராஃப்ட் போய் தேடி அந்த மேப்பெல்லாம் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதன் பிறகு நான் ஹெலிகாப்டர் கேட்டிருந்தோம். இன்றைய தினம் காலை 2 கடற்படையினுடைய பெரிய கலங்களும் அதே போன்று பெல் ரக உலங்கு வானூர்தியும் பயன்படுத்தப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்று நாங்கள் இந்திய துணை தூதரம், இந்திய கடற்படை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நாங்கள் தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் இப்போ கடத்தை இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவருடைய அந்த மீட்பை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு மக்கள் அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் மக்களுடன் விளையாடக்கூடாது. இது ஒரு அரசியல் விளையாட்டு அல்ல. இதிலே வைத்து மக்களுடைய சோகத்திலேயும் துன்பத்திலேயும் அரசியல் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களால் இயன்ற வரைக்கும் எல்லாருடையும் தொடர்பு கொண்டு அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அங்கே இருக்கின்ற சமாசங்கள், கடற்தொழிற்சங்கங்கள் எல்லாரும் இணைந்து இந்த 2 டேங்கர்களை நாங்கள் பெருந்தொகை நீண்ட காலத்துக்கு பிறகு பெருந்தொகை பணத்தை செலவழித்து 2 டேங்கர் படகுகளும் சென்றிருக்கிறது. அதை இப்பொழுது ஒரு படகு இந்திய எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த படகு இந்தியா எல்லையை அண்மித்திருக்கின்றது. அதே போன்று அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மீனவர்களும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட காணாமல் போனவருடைய குடும்ப உறவினர்களை சந்தித்திருந்தோம். நாங்கள் அவருடைய எல்லாமே விசாரித்துக் கொண்டோம். அங்கே காணப்படும் சமாசங்கள் தலைவர்கள், மீன்பிடி தொழிலாளர்களுடைய உறுப்பினர் எல்லாரையும் சந்தித்து நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் மீது கரிசனையாக இருக்கின்றோம். இது சாதாரண விடயமல்ல, 4 உயிர்களுடைய பெருமையாளர்களுடைய விடயம் சம்பந்தமானது. எனவே இந்த இடத்திலே எந்தவித அரசியலும் இல்லாமல் அவர்களை நாங்கள் உயிரோடு மீட்பதற்கு முழுமையான முயற்சி செய்திருக்கின்றோம். அவர்கள் முழுமையாக உயிரோடு மீட்டோம்னு சொன்னால் அதுவே நாங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். அதே போன்று அவர்களுக்கு நான் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பொறுப்புக்கு அமைய எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர், எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருடைய செயலாளர்கள், அதே போன்று அவருடைய ஆளணியினர், கடற்படை, விமானப்படை, அதே போன்று நீரியல் வளத்துறை அமைச்சு, அதே போன்று ஜனாதிபதி செயலகம், பாதுகாப்பு அமைச்சு, அதே போன்று எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ பணியகம் அனைத்துமே களத்தில் இறங்கி இருக்கின்றது. ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த சம்பவம் திடீரென நடந்த சம்பவம். அந்த கடல் மிக சீற்றமாக காணப்படுகின்றது. அந்த இடத்துக்கு போக முடியாமல் கூட காணப்படுகின்றது. எனவே என்ன நடந்திருந்தாலும் நாங்கள் அந்த 4 மீனவர்களையும் காப்பாற்றுகின்ற முழுமையான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இலங்கையின் எக்காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் எந்தவிதமான தமிழ் இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை என சர்வஜன அதிகாரம் கட்சியின் உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் சன்ன ஜெயசுமன வலியுறுத்தியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 முக்கிய விடயங்கள் குறித்து கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் தெரிவித்ததாவது, கடந்த மே மாதம் 18ஆம் தேதி வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் தமிழ் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கூறி
நினைவு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நமது நாட்டில் தமிழின படுகொலை இடம்பெறவில்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க இடமளித்துள்ளமை கவலை அளிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீமின நாடாளுமன்றத்தில் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு பாரிய அபகிருத்தியை ஏற்படுத்தியதுடன் எதிர்காலத்தில் நாடு பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலையும் உருவாக்கும். எனவே இதுகுறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இனப்படுகொலை நினைவுகூறல்கள் என்ற பெயரில் பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாதிகளை நினைவுபடுத்தும் நிகழ்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தடையின்றி இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் பயங்கரவாதிகளின் சின்னங்கள், நிறங்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. கடந்த மே 18 அன்று நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் LTTE அமைப்பின் முக்கியஸ்தரான பால்ராஜ் என்பவரை பிரிகேடியர் பால்ராஜ் என நினைவு கூர்ந்து புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிகேடியர் அந்தஸ்து என்பது இந்த நாட்டின் உத்திபூர்வ ராணுவத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. பால்ராஜ் என்பவர் கடந்த 2000 ஆண்டு ஆணையிரவு ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான இளம் ராணுவ வீரர்களின் உயிரை பறித்தொரு கொலைகாரன். அத்தகைய நபர் ஒருவரை நாட்டின் உச்சமன்றமான நாடாளுமன்றத்தில் நினைவுகூர இடமளித்தது எவ்வகையில் நியாயம்? குறிப்பாக அந்த தருணத்தில் நாடாளுமன்றத்தின் சபாபீட தலைமைத்துவத்தை வகித்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகர இந்த பயங்கரவாதியை நினைவு கூறும் போது ஏன் எவ்வித தடுத்தல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை? நாடாளுமன்றத்தின் தலைமைத்துவத்திற்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு உண்டு. பால்ராஜை பிரிகேடியராக கருதுவதனால் தான் அவர் மௌனம் காத்தார்களா? ஜனாதிபதி அவர்களே, உங்கள் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகரவை போலவே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமான அந்த கொலைக்காரனை நீங்களும் பிரிகேடியராகவே கருதுகின்றீர்களா இல்லையா என்பதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். பௌத்த தேரர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான பிணைப்பை விடுதலை புலிகள் அமைப்பினரின் தலைவரால் கூட உடைக்க முடியாது போன நிலையில் சமூக வலைத்தளங்கள் ஊடாக அதனை மேற்கொள்ள முயற்சிப்பதாக அகலக்கட ஸ்ரீ சுமண தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மேற்கொண்ட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், இலங்கையில் நீண்டகால வரலாற்று பின்னணியில் பௌத்த பிக்குகள் மற்றும் பௌத்த மக்கள் இடையில் மிக இறுக்கமான பிணைப்பொன்று நிலவி வருகின்றது. இந்நாட்டின் வரலாற்றை சிதைக்க சோழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முயற்சித்த போதிலும் அவர்களால் அந்த பணியை நிறைவேற்ற முடியவில்லை. அதேபோன்று இலங்கையில் 500 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த மேற்கத்திய நாடுகளாலும் 30 ஆண்டுகள் யுத்தம் புரிந்த விடுதலை புலிகள் அமைப்பினராலும் கூட அந்த பிணைப்பை உடைக்க முடியவில்லை. எனினும் தற்போது மிகவும் துரதிருஷ்டவசமான முறையில் சமூக வலைத்தளங்களை ஆயுதமாக பயன்படுத்தி பௌத்த சாசனத்திற்கும் கௌதம புத்தரின் தத்துவங்களுக்கும் மகா சங்கத்தினருக்கும் எதிராக மிக மோசமான முறையில் அவதூறு பரப்பும் சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களினூடாக பௌத்த பிக்குகளை அவமதிப்பதன் மூலம் இந்த நாட்டில் நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ள பௌத்த கலாச்சாரத்தை வீழ்த்தி நாட்டை ஆபத்தான நிலைக்கு தள்ள சில தரப்பினர் முயற்சிக்கின்றனர். பௌத்த காலத்தில் தேவனத்த தேரர் போன்றவர்கள் இருந்த போதிலும் அது உண்மையான சங்கத்தினருக்கு வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதேபோல தர்மசோக மன்னர் 60,000 பிக்குகளை சாசனத்திலிருந்து நீக்கிய போதிலும் அது மகா சங்கத்தினருக்கு வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதேபோல இன்றும் ஒரு சிலர் செய்யும் தவறுகளுக்காக ஒட்டுமொத்த சங்க சமூகத்தை மதிப்பிட்டு பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேசிய வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பல தசாப்தங்களாக தாம் அரசாங்கங்களிடம் வலியுறுத்தி வரும் சங்க நிர்வாக சாசனத்தை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். ஒவ்வொரு நிக்காயவுக்கு முறைத்தான நிர்வாக விதிமுறைகளுக்கு சட்ட அந்தஸ்து வழங்குவதே உண்மையான தீர்வாகும். சங்க சபைக்கு பிக்குகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். பிக்குகள் செய்யும் தவறுகளை திருத்த வினைப்படத்தில் உள்ள ஒழுக்க விதிகளை முறையாக பயன்படுத்தினால் போதுமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலிவின் மனைவி மிகுந்த மனவேதனையுடன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தனது கணவர் எதிர்கொண்டுள்ள கடுமையான நிலைமை குறித்து மிகவும் உருக்கமான மற்றும் சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தற்போதைய பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ள சுரேஷ் சாலிவின் மனைவி SP சாலை தனது கணவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் அநியாயமானது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்ட வவுனியா நோக்கி கடந்த இரவொன்றில் அதிகாரிகள் குழுவினர் சிறைக்குள் நுழைந்து சாலைவை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி நிர்வாணப்படுத்தி அமானுஷ மற்றும் அநாகரிகமான முறையில் நடத்தியுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம்
ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 434 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் 20 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளரிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த 2 இளைஞர்களை பலாலி போலீசார் கைது செய்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் நேற்று வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி தேவையில்லை, நீதியே தேவை, சர்வதேச தலையீடு தேவை எனவும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்த குறித்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமல் போன தமது உறவினர்களுடைய படங்களை தாங்கியிருந்ததோடு OMB அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிதி தேவையில்லை எனவும் சர்வதேச ரீதியிலான விசாரணையும் தமது காணாமல் போன உறவினர்களுடையதை முடிவுக்கு தமக்கு தேவையான ஒன்று எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இவர்கள் பதாதைகளையும் தாங்கியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வளையமாக பேண வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்ற 14வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வரும் புவியியல் மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தையும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடல்வழி சுதந்திரம், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான பயனுள்ள உரையாடல்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பிராந்திய போட்டிகள் மோதல்களாக மாறுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், இணையவழி குற்றங்கள், கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அபாயங்கள் போன்ற நவீன சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு, புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தற்போதைய சிக்கலான உலக சூழலில் பேச்சுவார்த்தை, நம்பிக்கை மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதில் சிறிய நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 61 சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 33 கைதிகள் நேற்றைய தினமே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசாரணைகள் முடியும் வரை பல்லேகம கேமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி பதவியிலிருந்து விலகி முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என கலகுடத்த ஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார். தவறு யார் செய்தாலும் அது தவறே, அது சிறியதோ அல்லது பெரியதோ என்பதல்ல முக்கியம். தவறு ஒன்று நிகழ்ந்திருந்தால் அதற்கான சட்ட ரீதியான நடைமுறைகள் உள்ளன. அந்த நடைமுறைகளுக்கு சென்ற போதிலும் அதிலிருந்த மக்கள் திருப்தி அடையும் வகையில் விடயங்கள் இடம்பெறவில்லை என்றே தோன்றுகிறது. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் காரணமாக ஒட்டுமொத்த பௌத்த சங்க சமூகமும் ஒரு நிறுவனமும் இலக்கு வைக்கப்படுவது ஏற்புடையதல்ல. குறிப்பாக இந்த வெசாக் பௌர்ணமி கால பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் பேசுபொருளாக இருப்பது கவலை அளிக்கிறது என்று கூறியுள்ளார்.